பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகன். எட்டு பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்கு வீர மகன். எட்டு பட்டி சீமை எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன். சுற்றி போல சிங்கத்தை போல நான் ஒரு கள்ளஞ்சல்ல மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஒரு கள்ளங்காவ காத்து உசுர போல தான் உரைப்பேன். சிங்கராஜகம் படுத்த சிங்க மூலி தான் உறங்கும். காலு வட்ட பூமி எல்லாம் களவாணி பயனோடு எருவடிக்கு ஜம்ஜாரிக்கு இவன் தோல் கொடுக்கு முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சிறு கொடுக்கு அண்ணன் தம்பி. அடட எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகன். சுட்டி புள்ள தங்கத்த போல உள்ளத்தி முத்து கூட செல்ல மகன். பஞ்சாயத்து முன்ன நின்றா இவன் தர்மகா கஞ்சிட மகன். பஞ்சாயத்து கூட இருந்தா இவன் தர்மகா வீர மகன். கண்டில அந்தாங்க பாண்டி இங்கே தாண்டா போனேடா. காடமங்கல முருகன் தான் சேர்ந்து தானே போனேடா. இந்த போல தம்பிக்கெல்லாம் இது போல தம்பிக்கெல்லாம் எமக்கு யாரு எப்பவுமே முத்த அண்ணே. அடட எட்டுப்பட்டி சீமையெல்லாம் நான் கட்டி காக்க வீர மகன். சுத்தி புள்ள தங்கத்த போல கடலாடி ஏகநாதர் செல்ல மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். வீடு வீடா கேப்புள் எடுத்து காசுக்காக வந்திருப்பேன். எருவடிக்கு சம்சாரிக்கு மருதமணி உழுது விட்டு காசு கேட்பேன். அடட எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன். பிள்ளத்தி முத்து சுட்டி புள்ள தங்கத்த போல நான் ஒரு கல்லஞ்சல்ல மகன். புலிபு தரே எத்தனை கடையில போய் தேடலீங்களா? புலிபு தரே தரே. கை தட்டலாம். அந்த பாட்டெல்லாம் யாரும் இப்படி பாட முடியாது. ஆனால் உண்மையிலேயே அருளனே அந்த நடையை பிடிச்சி வாச்சுவார். உனக்கு கை தட்டுறேன் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்று போய் அந்த எட்டுப்பட்டி சீமையிலான்ட்டே நீர்மலை அடிக்கிறான். கிண்டுன்றான் உண்டு. இது இதில் ஏதாவது முடிஞ்சிடும். இது எனக்கு வர வர படபடனே இருக்கு. ப்ரெஷர் மாத்திரை எடுத்து வரட்டுமாண்ணே? டாட்டாஜி மாத்திரை எடுத்துட்டு வா அண்ணே. நீ இங்கே உட்காரு சிங்க. அங்கன்னு 4 பேர் இங்கன்னு 4 பேர். பேசாமல் எங்கள் நாடகத்தை நீங்கள் திரையை கட்டி ஓட்டி பார்த்துருக்கலாம். வாத்தியார்லாம் பெருங்கண்ட ஒரு ராஜபாட்டு. ஏன்னா ரசிகர் இல்லாத கலை அழகு பெறாது. இவங்க 7 பேராவது சேரில் உட்காந்து யூடியூப் எடுப்பாங்கன்னா ஆளு கந்தாதுறாங்க. இவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு உஷா பாடி எப்படி காலாட்டேன் பாரு, பழைய தையல் மிஷின் மாதிரி. ஏன்னா அருமையான ஒரு நாரதர். இவரை நம்பி நான் எந்த ஊருக்கும் கடல் தண்ணியை பார்த்துட்டு பாடுறனா கூட பாடுவான்டா. வந்தாண்டா நடிகர். அலே இல்லாத ஊருக்கு 600 பாட்டு பாடினியே. உனக்கு நான் வெங்கல சிலையோ 5 பொண்ணு சிலையோ என் பிஞ்சக்காட்டில் வைக்கிறேன். பூரா உள்ளூரா வெளியூரா போய் எல்லாருமே? வெளியூரா உள்ளூரா? இதில் ஒத்தையில் பயந்துக்கிட்டு இருக்க ஆளு கை தூக்குங்க.
கைவசம் ஆள் இருக்குது, பேட்டரி விட்டா அனுப்பிவிடு. முத்தா நீ எதுக்குடா பயப்படுற? ரொம்ப போக மாட்டா நீ. ஏன்னா இருக்க எல்லைக்கு போயிட்ட, அடுத்த கருவலில் ஓடிடுவேன். சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. ஏதாவது பேசு கண்டாங்க சொல்லுங்கண்ணே. பேசினாலும் மற்ற நேரம் கூட பேசுவேன், இப்போ பேச மாட்டேன். நான் நாடக உலகத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தது யாருன்னா கபலிகாந்தன்னு ஒருத்தர். சிரிக்காதீங்கடா, ஏன்டா கபலிகாந்த். அப்போ தங்கப்பாண்டிக்கெல்லாம் 16 வயசு இருக்கும், அவ்வளோ இருக்காது, சின்ன பையன். முருகன் புத்துரு, முருகெல்லாம் தெரியாது. கபலிகாந்தன்னு சின்ன ஒல்லியாக இருப்பார், ஆள் வெத்தலை போட்டுக்கிட்டே பாடுவார். அவரை சந்தித்தேன். அதுக்கப்புறம் விஸ்வப்பரா என்னடே விஸ்வர்னா பேர் இருக்கு நாரதருக்கு. விஸ்வப்பராவா சந்திச்சேன். அப்பெல்லாம் நீ சின்ன புத்துரு. ஆமாண்ணே. அவன் சொல்றியா உடனே தேவை, அவன் கோமியத்தை வாங்கி குடி. அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கேன் சின்ன வயசுல. அப்பயே சின்ன யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஏன்னா அது எனக்கு தெரியாது. அப்போ நீ தவந்த ஒத்துக்க கேமரா எடுத்துட்டு போயிடும். வரிச்சூர் பழனியப்பேன். இப்போ எல்லாரும் கைதட்டலாமே. வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சு வேணாம். அண்ணே நான் ஒரு நாடகத்துக்கெலாம் போயிருக்கேண்ணே. நான் சின்ன பிள்ளைலாம் ஒரு நாடகம் விரும்பி பார்ப்பேண்ணே. வரிச்சூர் பழனியப்பா தாத்தா பார்த்துக்கிட்டா என்னங்கன்னு இருக்க. நல்லா பாடுவார்ண்ணே, ஆனால் செத்து போயிட்டாருண்ணே. அதுக்கு நீ முதல்ல நீர்மாலைக்கு வந்திருக்கலாம்ல. ஏன் ஐஸ் பெட்டியில் வச்சுவார்? செத்து போயிட்டாரா? ஆமாண்ணே. என் டியூட்டியில் அவன் கரெக்டாக இருக்கேன். வெத்தலை ஓட கொப்பளிக்க கேன்லேயே துப்ப ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் துப்ப. அஞ்சரை கட்ட ஆறுமுகம் கள்ளையே உன் விழி கூட கவி பாடுதே. நல்லா தான் பாடுவார், அவரும் செத்து போயிட்டார். இன்னும் அவர் சொல்லவே இல்லையே. அந்த ட்ராக் ஃபினிஷிங்கில் தான் நீ பேசணும். அதான் ஸ்கிரிப்டில் அப்படி தானே இருக்குது. சரி விடு, சோக்கை தான் பண்ணிவிட்டு சிரிச்சாங்களா? உள்ள உன்னை பொழக்கிறேன். நல்ல சோக்கெல்லாம் கண்ணி கெடுக்கிறான்டா. எடுத்து அந்த சோறை கொலைய விட்டு ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, அறுமுகத்துக்கு காட்டாத, ஏ ஆகாதும்மா ஆகாது, இந்த அனவ உனக்கு ஆகாது, ஏ ஆகாதும்மா ஆகாது, அனவ உனக்கு ஆகாது, ஏ ஆட்டாதம்மா ரொம்ப ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த அறுமுகத்துக்கு காட்டாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்து மான்முருகனை ஏத்துக்கம்மா. ஏ அம்மா, ஏ ஐயா, ஏ அத்த ஏகனாரா எனக்கு தெரியும். மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்து மான்முருகனை ஏத்துக்கம்மா. எம்ம மண்டக்கணம்மா பேசினா, வள்ளி மண்டக்கணம்மா பேசினா, பெரும்பச்சேரியில் தெண்ட கட்டத்தான வேணுமம்மா. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த அறுமுகத்துக்கு காட்டாத. எங்கள் அண்ணன் எடுத்திருக்க அப்படியே இப்படி தானே பாடுவார். நான் ஒவ்வொருத்தர் பாட்டெலாம் கரெக்டாக மைண்டில் வச்சுருப்பேனே. வரிச்சூர் பழனியப்பா பாட்டு பாடுவார். ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புல குறையல் எல்லாம் ஊனமில்லைங்கோ, உள்ளோ நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்லை, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. 2 காலு உள்ளவனும் நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனும் நல்ல வழி நடக்கிறான். ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புல குறையல் எல்லாம் ஊன இல்லைங்கோ. அதாத்தியா இந்த கடைசியில் கைதட்டி எனக்கு பேர் வாங்கி தெரியும். இன்னைக்கு வந்திருக்க சாமியார் பையாவூரி செந்தில் குமரன். அருமையான ஒரு இது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது, தகுதி இல்லை அவரை சொல்கிறதுக்கு.
ஏன்னா பகல் பூரா ஒரு மூட்டம் போட்டுட்டு சாயந்தரம் குளிச்சு விட்டு பவுடரை பூசிக்கிட்டு நாடகத்துக்கு வர்றதெல்லாம் பெரிய திறமை. அதெல்லாம் அவனுக்கு நிலம் தரத்தினே பிடிச்சி ஆட்டுது. நான் தும்பிட்டேன். நீயும் நானுமே வேணாம், இது சிரிக்கிறாங்க. கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரிய அவ்வளோதான். சாஞ்சு வச்சு குச்சு குச்சு ரக்கமா வர மாட்டேன். எந்த ஊர்லையாவது ஜாமியார் டேப்பு சுற்றி பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர்லையாவது கோமாளி பேண்ட் ஓட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் இது என்ன என்ன காட்டு வாசி? நான் எப்படி காட்டு வாசி எப்படி தெரியும்? காட்டு பைய மாதிரி தெரியும். இதுக்கு ஒரு லட்சணம் இதுவே வெளியில் தெரியல. அப்புறம் நீ அடுத்த என்ன பார்க்குற? போன மேடையில் இதுக்கு தானே செகலை திருப்பி வச்சு அரைஞ்சு. போன மேடையில் தானே பல்லு விழுகிற அளவுக்கு அரைஞ்சு விட்டேன். நீ ஜாமியாரா ரெவடியா? நீ ரெவடியா காவாளி பயலா? நான் தப்பு செஞ்சா எனக்கு வாதாடுறதுக்கு 8 வைக்கல் இருக்கேன். நாங்கள் தப்பு செஞ்சா இங்கே தண்டனை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு இல்லை. நாங்கள் தேவலோகவாசிகள். நீ தேவ ஹோட்டலில் வச்சுக்க. நீ தஞ்சாவூர்ல அங்கே வை இங்கே எல்லாம் நீ சொல்லாத. நீ யார்? நீ முதல்ல உனக்கு என்ன தெரியும்? ஏன் செந்தில் பயப்படுற? ஒன்றும் பண்ண மாட்டேன். ராதா, நீ பயப்படுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. வச்சிருக்கிறது பேர் அதுக்கு தான்ப்பா, கூப்பிட்றதுக்கு தான். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? திப்பிலி 2 கிராம் எவ்வளோ சொல்லு. ஓ ஊரில் போய் வச்சுக்காத. நான் கேட்குற பதில் சொல்லு. இந்த இடத்துக்கு உனக்கு இந்த இடம் என்ன இடம்? இந்த இடம் என்ன இடம்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பேர் வர காரணம் என்ன? சாரல் என்றால் என்ன? வேலிமலை தூத்த. கைதட்டலாம். தூத்தல் என்றால் சாரல். டேய் கேட்கறதுக்கு எனக்கிட்ட பதில். ஏய் கிடையாது, தாசில்தார். சாரல்னா என்ன? வேலிமலை சாரல்னா என்ன? வேள்வினா என்ன? யாகம். யார் நடத்துறது? அது செங்கக்கல். அரை வாங்க போற வம்பா? அரை கொடுக்க கூடாது, 3 கிலோ கொடு. பெருங்கொண்ட குடும்பம். வேள்வி நடத்துறது யாருன்னு கேட்டேன். முனிவர். முனிவர்கள், ரிஷிமார்கள், சாமியார்கள். அது முனிவர் நடத்துவாங்க. நீங்க யாகம் நடத்தக்கூடிய முனிவரே கிடையாது. ஏன் எங்களுக்கு யாகம்? எங்களுக்கு முனிவர்கள், ரிஷிகள், சாமியார் அடிக்கிறவங்க. எந்த கட்டை அடிக்கிறாங்க? உன் கட்டை. ஏய் நீ கட்டை அடிக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்கன்னு உனக்கு. முனிவர்கள் எங்களுக்கு சொந்தமான இடம். அதுல நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். இது உங்களுக்கு சொந்தமான இடம்? இது உங்களுக்கு சொந்தமான இடமா? கிறுக்குப்பைய ஊர்ல கேனப்பைய நாட்டாமையா என்ன தெரியும்னு நீங்க தான் இங்க வந்திருக்கேங்கிறத நான் என்ன தெரியாம இங்க வந்திருக்கேன். என்ன தெரிஞ்சு பிடிச்சு உனக்கு? என்ன தெரியல? நான் தான் இல்ல ஒரு கிறுக்கனையே சரி பண்ண முடியாது. 2வது கிறுக்கு ஒன்று வந்திருக்கு. கிட்னி கீழே விழுந்துச்சுன்னு பார்க்க வந்திருக்காரு. தேடி திடுறாங்களா? அது அப்பலேருந்து தேடி திடுறாரு. நீ 1.5 கிட்னியோட இருக்க. அது குழுக்கு நெல்ல அதில் விழுந்துருச்சு. சரி அவனுக்கு கண்டுபிடிச்சாது கொடுக்க வேண்டியதானே? ஏங்க அவன் 370 ரூபா சம்பளத்துக்கு வந்திருக்கேன். ஒரு 50 ரூபா சம்பளம் தான் வந்தது. அவர் எங்கள் அண்ணே மூத்தவர். மூத்தவர் நீங்கள் இளையவர். அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். 7 பேரில் நீங்கள் எத்தனாவது ஆளுண்ணே? நான் 5வது ஆள். அவன் அதே மூத்தது. அது சித்தி மகளத்தையும் நான் கட்டியிருக்கேன். உப்பு பார்த்துக்கும் போது சமையல் வெக்கமா இல்லை? ஏன் சித்தி மலை கட்டக்கூடாதா? பொம்பளை தானே அது. தலைவா பண்ற தலைவா, நாசக்கார குடும்பம். முகரே பாரு, முகரே பொம்பளை தான். ஏண்டா டேய் நான் அரைய நினைச்சேனா நீ செஞ்சுட்ட. அரைஞ்சாரே கையில ஒட்டும்ல. அவன் வர்றான்னா சாதாரண மசாலா அரைஞ்சு விடுவாங்க. பல்ல 2 எடுத்து விடுவே. டேய் இங்க வாடா. பெருமசாமி காசு வாங்குற நேரம் வந்துருச்சு சாமி. நீங்க வாங்க.
கேட்குற கேள்விக்கு அந்த தகுந்தார்வோர் பதில் இல்லை. நீங்களாவது பதில் சொல்லுங்க. வாங்க. என்ன வாங்க? என்ன வாங்குவியா நீங்க? நீங்க வாங்க. இல்லை நீங்கள் என்ன வாங்குவீன்னு கேட்டேன். நீங்க எங்கன்னா கடைக்கு போய் என்ன வாங்குவியா? கடைக்கு போய் கடையை தான் வாங்குவாங்க. கடையை போய் வாங்குவீங்களா? கடை சாமி ரவுடியா? நீ என்ன ஒரு மரியாதை இல்லாம ஏன்னா பழைய ஃப்ரிங்கு பைட்லாம் வேணாம். நீ நிப்பாட்றா. டேய் அவன் வாயில ஏதாவது வந்துருப்பா. வாடா. இந்த உட்காந்து ஏல மாலை. டேய் என்னகிட்ட பேசுங்கயா. என்கிட்ட பேசுறது தானே. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது பொம்பளை. டேய் அப்புறம் வம்பா ராமாயணம். அப்படி பேசு. தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் என்ன நொட்டுது வாயில வந்து? தெரிஞ்ச விஷயத்தை கேட்டா சொல்லு. 5 வயசுல ப்ரோ ஏதாவது விடுங்க. அண்ணன் தம்பி. 10 வயசுல பங்கு. அப்படி சொல்லுங்க. எல்லா விஷயமே தெரியும். எதாவது கேள்வி கேட்க போறல? ஆமா. எங்கிட்ட கேள்வி கட்டி நீங்க எந்த மிச்சம் கொண்டு போக முடியாது. அப்படி சொல்லுங்க. இப்ப நம்ம இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுங்களா? தமிழகத்திலே 3 அவனை பேச கூடாதுன்னு சொல்றான். எனக்கு பிடிக்காது. அவன் வாங்குற சம்பளத்துல சோச்சா பேசினா தாங்க சேர்த்து கொடுப்பேன். சொல்லு பாருங்க. 3 அரசர்கள் ஆண்டார்கள். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இப்ப இருக்கிற இடம் பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிலே ஓடக்கூடிய நதியின் பேர் என்ன? பச்சை தண்ணி. பல்ல கடிச்சிட்டு போவோம். அந்த 3 பேர் தட்டாங்களா? ஏன்னா படிச்சவங்க அறிவு ஆவங்க. காசு கொடுத்துரு எனக்கு தெரியும். படிச்சவன் யாரு? காசு கொடுத்துருக்க எனக்கு தெரியும். டேய் டேய் நீ வா. எவன் எங்க மேல பேசாத. ஏய் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. படிச்சவன் எவன்டா? ஏன் எவன்? ஒரு ஆளால நின்னுங்கடா. நின்னு தொலைங்கடா. ஏன்டா படுத்துறியா? தொலையவா? இல்லைங்க நீங்க நில்லுங்க. பாண்டிய நாட்டுல ஓடக்கூடிய ஆறுக்கு பேர் என்ன ஆறு? இது தெரியாம பதில் சொல்ற மாதிரியே பண்ணுவாங்க. இது தெரியாதா? என்னங்க? ஐயோ நான் எனக்கு தெரியும்டா. நீ சொல்றா. உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் யாரை கேக்குறீங்க? என்ன புடுங்குறீங்க? தெரியாததான் கேட்பீங்களா? தெரிஞ்சதை போய் பதில் கேவனா ஒருத்தனா சொல்றியா? பாண்டிய நாட்டிலே ஆரம்பிச்சாங்கல்ல. பாண்டியனா கொக்க கொக்க. பாண்டிய நாட்டிலே ஓடக்கூடிய நதியின் பெயர். சபாஸ் வந்துட்டீங்க இடத்துக்கு. சமக்கிறது. நல்லா தானே நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு அது தெரிய வருது. சமக்கிறது நதி. ஏன்? அந்த வரக்கூடிய நீராப்பட்டது அத்தனை விவசாயிக்கும் சமம் பங்கு உண்டு. சமக்கிறது நதி. இது ஏத்துக்கிட்டீங்கன்னா கை தட்டுங்க. தண்ணின்றது பிரிச்சு பார்க்க கூடாது. எதையாவது சொல்ற. நீங்க 6 பேர் நீங்க தட்டலாமா? நீங்க தட்டலாமா? 6 பேரும் தட்டக்கூடாது. உங்களுக்கு 6 பேருக்கு எதையாவது ஒன்று சொல்ல. சமக்கிறதுங்கிறேன். உங்களுக்கு 6 பேருக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். உனக்குமா பிறக்கும்னு கிருது வேலை ஏதாவது பார்த்து விட்டு போயிருவாங்க. ஏய் நீ சொல்லு. உனக்கு ஆமன்னு சுருங்கலையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. டேய் இல்லை அப்புறம் நான் போயிடுவேன். சரி சரி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேக்கா. பாண்டிய நாட்டில் ஓடுற நதிக்கு பேர் என்னன்னு கேட்டேன். பாண்டிய நாட்டில் ஓடக்கூடிய நதிக்கு பேர். இப்ப அற வாங்கிடுவேன் எப்படியோ. பாண்டிய நாட்டிலே ஓடக்கூடிய நதி 2 பக்கமும் வாய்க்கா. ஊட தண்ணி ஓடுது. அந்த நதிக்கு பேர் என்னன்னா பாண்டிய நாட்டு நதி. படுத்துறாங்க 2 வயலும் என்ன படுத்து. ஒரு 15லேருந்து 20 பேர் இருக்கீங்க. வீட்டுக்கு போயிருங்க. என்னைய முழுசா ஆக்கிட்டாங்க. உங்களை ஆக்கி விட்டுருவாங்க. வீட்டுக்கு போய் பொண்டாட்டிகளோட தள்ள அவங்களா பேசிக்குவாங்க. எதையாவது சொல்லுவாங்க. இருங்கப்பா எல்லாம் பேச்சுக்கு வருவான். பெரும்பச்சேரியில் இருக்க கம்மாயே என்ன சொல்லுவான்? கம்மான்னு தான் சொல்லுவான். பெருமச்சேரி கம்மா. உண்மை தானே? அப்போ மானாமதுரை கம்மா, ஆனால் லாக்குளம் கம்மா, பிள்ளத்தி கம்மா, கலிஜீர் கம்மா தானே சொல்லுவான். ஆமாம் ஆமாம். பாண்டிய நாட்டில் ஓடக்கூடிய நதி பாண்டிய நாட்டு நதி தானே சொல்லுவோம். கைதட்டலாம். இதை பிடிச்சா கைதட்டு. அதுக்கு எந்த பேர் வச்சுட்டு போகிறாங்க? என் பேர் தான் மருதமணி சூம்பக்காலன்றாங்கல்ல. 7 மணி ஆச்சுனால நீ சமாளிப்பது. வைகை ஆறு. பாண்டிய நாட்டில் ஓடக்கூடிய நதி வைகை ஆறு. இப்போ மாட்டிக்குவேவா? சோழ நாடு சோறுடைத்து தஞ்சை பகுதி. தஞ்சாவூரில் சோழ நாட்டில் ஓடக்கூடிய ஆறுக்கு பேர் என்ன? மறுபடியும் சோழ நாட்டு ஆறுன்னு சொல்லி இல்ல. நல்ல சாமி தான். இங்க விட்டு சோழ நாடு. இங்கதான் ஒண்ணு. பாண்டிய நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுல ஓடுற நதிக்கு என்னன்னா பாண்டிய நதிங்கிறியா?
அப்புறம் சோழ நாடு எட்டி தான் கேட்கணும். அங்க எதுக்கு போறீங்க? நம்ம நாட்டை விட்டுட்டு சோழ நாட்டுக்கு எதுக்கு போறீங்க? என்ன உங்களோட இப்படி இருக்கீங்க சாமி? சோழ நாட்டுல ஓடக்கூடிய நதி. ஏன்னா அந்த பேசாதீங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு சுத்தமா நம்மள பிடிக்காது. தமிழகத்திற்கு நெல் களஞ்சியம். ஆமா புரியுதா? அது அங்கதான் களஞ்சியம். அங்க களஞ்சியம் இல்ல, தமிழகத்துக்கே களஞ்சியம். நெல் கொடுக்குற பகுதி அந்த பகுதி. நெல் எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே. எங்களுக்கு எங்க கொடுத்தாங்க? அது அவங்களா வச்சுக்கிட்டாங்களே. அண்ணே காசை கொடுத்துருங்கண்ணே, எப்படி காசை போட்டு நான் போயிடுறேன். நெல் களஞ்சியம்ன்றீங்க, நெல் கொடுக்குறாங்கன்ற எங்களுக்கு கொடுக்கலையே. ஒத்த மூட ஒரு அன்பளிப்பாதான் 500 ரூபா கொடுங்க போதும், போயிடுறேன். இவன் மாதிரி ஆளுகள் தான் தெரிஞ்சு தடுமாறுறது. லேசா என் மேல அப்படின்னு பட்டா தங்கப்பாண்டிக்கு அப்படியே ஒரு பூரிப்பு உனக்கு. டேய் அப்படி கொடு, அப்படி அடிச்சு விடுறா. அடிச்சு விடுறாவா? டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்லி தொலைங்கடா. பாண்டிய நாட்டில் ஓடக்கூடிய பாண்டிய அது முடிஞ்சு வச்சு. சோழ நாடு. சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து முத்து குடிக்க வாரீர்களா, முத்தம் நிறைந்த தாரீர்களா. டெல்டாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி செடிக்கு உறிஞ்சு இடம் விடணும். அப்போ தான் அதனுடைய உரங்கள் வைக்கும்போது காப்பு 1 அடி வைக்க வேண்டும். அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா நீருக்கு நல்லது. புங்கங்கீரை புளியங்கீரை அதெல்லாம் வந்து அகத்திக்கீரை நீருக்கு நல்லது இல்லை. இங்கே நின்றவர் எங்கடா வருது சாமியை. அவர் முருகனை கூட போயிருக்காரு. நான் சரியா தானங்க சொல்கிறேன், ஏன் கோபுரிய பதிலா சொல்லுங்கய்யா. 6 இல்லடா, ஒவ்வொரு ஆறுக்கு ஒரு பேர் உண்டு. ஆமா அவ்வளவுதான். ஆமா ஒவ்வொரு ஆருக்கும் பேர் இருக்கு. ஆனா டக்கு சொல்லிடுவா, எப்படியும் சொல்லிடுவா. வைகை ஆறு, இதெல்லாம் சொல்லிட்டு பாலாறு, தேனாறு கடன் கொடுக்குறாங்களாம். அத்தனை ஆறுகள் ஓடி என்ன செய்ய? வானம் பார்த்த பூமியில இருக்க நம்மெல்லாம். இந்த பாலாறு இந்த 2 ஆறு தெரிஞ்சிருச்சு இருக்கு. அதுக்குள்ள பக்கத்துல மானாமரம் பக்கத்துல இருக்கட்டி தெரிஞ்சு. எல்லாம் இங்க வாளாய் உன் புரிஞ்சு கேட்கறது பார்த்து சொல்லுங்க. எனக்கு 2 ஆறு தெரியும், நீ சொல்லு. இவர் கிளிப்பாரு, வா நீ கிளிக்கிறது. என்ன சாமி? சோழ நாட்டில் ஓடக்கூடிய ஆறுக்கு பேரு என்ன ஆறு? சோழாறு. அது கோளாறு. சோழாறு கமதி பக்கத்துல அங்கிருந்து உனக்கு சொல்லி கொடுக்குறாய கேட்கிறேன். டேய் முதல்ல 2 பேர் கிளம்புறா. பதில் சொல்றீங்களா இல்லையா? என்ன தெரியணும் உங்களுக்கு? சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லக்கூடிய தஞ்சை பகுதியில் ஓடக்கூடிய நதிக்கு பேர் என்ன நதி? நதியோரம். நான் சொல்லிடுறேன், காவிரி. காகம் தட்டி விட்டு விரிந்து ஓடியதனால் காவிரின்னு ஒண்ணு பேரு. காவிரி. போங்கடா முதல்ல. காவிரின்றது எங்களுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளை தானே இருக்கீங்க. காவிரின்றது எங்களுக்கு. டேய் அவன் லேசுவாசா அரைஞ்சான், இருக்கிற பள்ளையை எடுத்துருவேன். அப்படியா? காவிரி போய் கடல்ல புகுற இடம் காவிரி புகும்பட்டினா. அங்கே கோவலனுக்கு கண்ணைக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் முடியும் பொழுது பாருங்க மாதவியை கூட்டிட்டு போயினா. ஆனா கடைசி வரையும் கோவலனோட கண்ணைக்கு வாழல. கடைசியில் எங்க வந்தா? பாண்டிய நாடு. அங்கே ஒரு நாள் வாழல, இன்னொரு நாள் பேப்பர் அல்ல. கடைசி வரையும் 2 பேரும் கணவன் மனைவி வாழ்றதுக்கு இடம் இல்லாம போனது. கடைசியில பாருங்க பொன்பொருள் பொன்பொருள் ஆபரணங்கள் அனைத்தும் இழந்து தன்னோட பிறந்த கால் சிலம்பை எடுத்து கொடுத்தா. மதுரையில் போய் வித்துட்டு வாங்கன்னு. இங்கே கல்வன் என்று பட்டம் சூட்டப்பட்டு கோவலனுடைய கழுத்தை வெட்டி கொண்டுட்டாங்க. மறு சிலம்பை எடுத்து கொண்டு வந்து எங்கே மதுரை என்பதிலே தூங்கா நகரத்திலே கடம்பவனத்திலே சபையிலே உடைத்தாள் என் கணவன் கல்வனான. அவ உடைத்த சிலம்புல இருந்து எத்தனை பறல்கள் பரவி ஓடியது. இதான் நான் கேட்க. இப்ப மாட்டி விட வாங்கடா. ஒவ்வொருத்தருக்கும் பல்ல கலட்டுறாம முத்துக்கள். ஏய் எத்தனைன்னு கேட்டேன். அதான் சொல்றேன். சொல்லுங்கன்றது கட்டின கணவனுக்கு கோகமானாள் அவள். மதுரையின் பதியாம் மீனாட்சி பட்டணம் தாய் மீனாட்சி. நடை திறப்பது காலையில் 5:30. அங்கே கோபமா வந்த கண்ணகி தானே ஐயா? சேர் போட்டு பத்திரப்பதிவாளர் மாதிரி
நான் மற்ற ஆளு மாதிரி படக்குன்னு அதெல்லாம் இது பண்ண மாட்டேன். நான் வந்து படித்தவேன், உன்னே மாதிரிலாம் வந்து சாட்டாக அடிக்க மாட்டேன். படித்ததை பூரா அப்படி வந்து தெளிவாக மக்களுக்கு புகட்டுவேன். பார்த்தேன் நெஞ்சில் ஏறி மிதிச்சு உழப்ப போகிறேன். நங்குன்னு பேசாமறேன். இருவருக்கும் திருமணம் ஆன காலம். அப்ப இல்லற சுகம் என்றது நல்லறமாகும். இரு சொல்றேன். என்னடா சொல்ற? விளக்கம் சொல்றேன் பாரு. உன் புருஷன் கேள்வி கேட்டாருல. சாமிடா. ஐயோ சாமியை சொல்ல சாமியை போய் புருஷன் சொல்லிவிட்டேன். மதுரைக்கு சென்றால் கண்ணகி. அது போயிட்டா. அதான் அது போய் எப்பயோ போயிட்டா. அந்த பசு வந்து நின்று வச்சுப்ப. அவர் என்ன கேட்டாரு? அந்த ஒடிச்ச என்னது உடைச்ச சிலம்பு எத்தனை முத்துக்கள் அதைத்தான் கேட்டாரு அவரு. சிலம்புலே பலவகம் உண்டு. ஒன்னாம் நடை ரெண்டாம் நடை. சிலம்பு கும்பு வளரி எறிதல் களரிக்கு சண்டை ஓடுதல். ராதா ராதா கேட்கிற கேள்விக்கு அதான் சொல்றேன். உடைத்த சிலம்பு உடைத்த சிலம்பு உடைத்த சிலம்பு இருடா தெரிஞ்சாதான் சொல்லிடுவேன். இருக்கிற இடம் எல்லாரும் காட்டி கொடுக்குறிய பத்து. உடைச்ச சிலம்பு தெரித்தது எத்தனை பரல்கள் எத்தனை முத்துக்கள் என்று உங்க கேள்வி. அவ்வளவுதான். இப்ப கேள்வியில தான் நிக்கிறேன். அவ உடைச்சால சிலம்ப இடது கையில உடைச்சாலா வலது கையில உடைச்சாலா? அவர் என்ன நினைப்பாரு? கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லி அதை விட்டுட்டு பதில் சொல்றதுக்கு முதல்ல ஒண்ணாந்து விடுறாரா? இது என்ன இடது கையில உடைக்கிறா இந்த கையில உடைக்கிறா? உடைச்ச சிலம்புல இருந்து எத்தனை பரல்கள் பரவியது அப்படின்னு கேட்டா இடத்துல உடைக்கிறாளா? நீங்க சொல்லுங்க. கோத்துக்கிறாங்க சாமி. இவன் அதுக்கு ஏய் உன்னோட எனக்கு திருப்பாத்தே வருது. போ நீ போ. ஆமாம் அது என்ன சாமி என்ன பாரு சங்கடப்பட மாட்டாரா? என்ன கேள்வி பதில் சொல்கிற? இடது கையில் உடைச்சாலா வலது கையில் உடைச்சாலா? இப்படியா சாமி பதில் சொல்கிறது? நான் சொல்கிறேன் சாமி. உடைச்ச சிலம்பு மறுபடியும் முதல்லேருந்து வராத. உங்களை பார்த்தா சிரிப்பு வருது. எரிச்ச உள்ள நிறையா இருக்கா அடிக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். உடைச்ச சிலம்புலேருந்து எரிச்சலுக்கு என் தையில இருக்கு சாமி. பாண்டிய நாட்டிலே சபையிலே என் கணவன் கல்வனா நீதி தவறின அரசே செங்கோல் தவறின அரசேன்னு மறுசிலம்பை சபையிலே உடைத்தால் அந்த சிலம்புல இருந்து எத்தனை பரல்கள் பரவியது? உடைச்ச இடம் செம்முடு தரமா கல்லு தலையா? போங்கடா டேய் போங்கடா முதல்ல தொலைஞ்சு போங்கடா 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 முதல்ல. நான் பரவாயில்ல. இது நான் கேட்டது கூட நாடு ஏற்றுக்கிறேன். இடது கையிலையா உடைச்சாலா வலது கையில் எப்படி உடைச்சாலுன்னு கேட்டேன். அந்த காலத்தில் ஏது டைல்ஸு சிமெண்ட் இல்லை இது வந்து பொறுக்க முடியாத இது. அவங்க ஏதோ கண்டென்ட்டுக்கு வீடியோ வேணும்ட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் மற்ற ஆளுங்க வேறு வெளியூருக்காரங்கன்னா ஸ்டாண்ட்ட நம்மளை அடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு அளவு தான் மருதம் பண்ணி இது வந்து ஏற்றுக்கிறாத பதில் இல்லை. இது ஏற்றுக்கிறாம பதில். தம்பி கண்ணி ஒரு நாய வேணாம். சிமெண்டா டைல்ஸ் ஆனா அந்த காலத்தில் ஏது நொப்பத்தா விட்ட சிமெண்ட்டு கட்டில் உடைக்கும் போது மணலில் உடைச்சா உடையுமா? பாறையில் உடைச்சோம். ரெண்டு பேருமே பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் வேலை இதுகளை பாருங்க. முதல்ல என் தங்கச்சி இருக்கு உள்ள வள்ளிநாயகம். ஒருவருக்கு இருவர் இருக்காங்க. ஒன்று பரனில் ஏறி இருக்கு இன்னொன்று தான் இருக்கிற. அவ்வளோ அழகா லட்சணமாக தான் பதில் சொல்றியா? முகரையில் ரெண்டு பேர் முகரையும் பாருங்களேன். பாருங்க எப்படி அழகு. நீ மசரை கழட்டிட்டு அப்புறம் எனக்கு கோவரமா வராதா? ஆமா ஆமா உனக்கு என்ன கோவம் வருது? ஒரு பதில் சொல்ல இது இல்லை வக்கு இல்லை. நீ என்ன இடது கையில் உடைக்கிறா வடது செந்தி முடி நழுவுதுமே. நீ பாத்துக்கார அழைச்சிட்டு வாங்க. அந்த பெண்ணை அழைத்து கொண்டாந்து அழைச்சிட்டு வாங்க. அந்த வாடை ஆச்சுடா வள்ளி வருது. தங்கச்சி ஒரு நாளும் பிரியாத வேணா நட மாற்றி வாசிப்பேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன்.
எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் அஞ்சாத சிங்கமே தம்பி மருதங்குடி என் தம்பி மருதமணி எந்த தம்பி அன்னை மடுவை போட்டு